மெதுவா மெதுவா. அண்ணே, ஹாஸ்பிட்டல்ல கட்டின பணம், ஆட்டோ பணம் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். ஏமா நாங்க ஓடியா போறோம், எதிர்த்தாப்புல தானே இருக்கோம். முள்ள கொண்டு வந்து கொடுங்கம்மா காசை. காசு முக்கியம் இல்ல. பாத்து பத்திரமா கூட்டுவோமா. பாத்து. அம்மா நான் வேணா உள்ள வந்து விட்டுறேன். இல்ல நான் பாத்துக்கிறேன். பாத்து கூட்டுவோமா. உடம்பு பாத்துங்க சார். தேங்க்ஸ். பாத்துங்க. வரேன். ரொம்ப தேங்க்ஸ். பாத்து போங்க. எடுப்பா போலாம். தள்ளு பேடு தள்ளு. இருங்க. நான் எடுத்துக்கிறேன். இல்ல இப்படி உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்தாக்க ஜூஸ் குடிங்க. குடிங்க. குடுங்க. நான் அத்தைக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். அம்மாக்கெல்லாம் இது தெரிய வேண்டாம். இல்லைங்க, அத்தை வந்து பார்த்துட்டு போனா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை நீங்க சொல்லாம வேற யார் மூலமாவது தெரிய வந்துச்சுன்னா உங்க மேல வருத்தமும் கோவமும் படுவாங்க. அதெல்லாம் யாரும் அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. நாம சொல்லாம இருந்தா சரி. சரிங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. சாப்பிடறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாத்திரை போடணும்னு டாக்டர் சொன்னாரு. இந்தாங்க.
தெரியாம கை தவறி விழுந்துடுச்சுங்க. நான் இப்ப அள்ளிடுறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல. கல்பனா, கல்பன் இங்க நின்னுகிட்டு இருக்கியா? சரி வா, நேரமாவது சாப்பிட வா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். சாப்பாட்டு மேல உனக்கு எதுக்குடி இப்ப இவ்ளோ கோவம்? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து யாராரும் அசிங்கப்படுத்திட்டு போகும்போது நீ தானே இருந்த? இப்ப அதுக்காக தான் மூட் அவுட் ஆகி நின்னுகிட்டு இருக்கியா? ஏண்டி, அவங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு போனதுல உனக்கு நல்லது தானே நடந்திருக்கு? நல்லதா? ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் பொண்ணு கண்டவங்க வந்து வீடு தேடி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. நல்லது நடந்திருக்குன்னு சொல்ற? முட்டாள் மாதிரி பேசாதடி. ஒரு விஷயத்த நீ நல்லா யோசிச்சு பாத்தியாடி? நேத்திக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்க உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு, எங்க வீட்டுக்கு மருமகளா நீ தான் வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ விஸ்வாவை விரும்பினதும் அவங்க வீட்டுல போய் 1.5 வருஷமா நீ தங்கினதும் அவங்களுக்கு தெரியாம போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்டயே உங்க பொண்ணு எங்களுக்கு வேணாம்னு சொல்லி இருந்திருப்பாங்களாடி? என்ன நீ விஸ்வா வீட்டுல போய் இத்தனை நாள் தங்கினத அவங்க கொஞ்சம் ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டு கோவத்துல கொஞ்சம் உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க தான். அத வேணா கொஞ்சம் தப்புன்னு சொல்லலாமே ஒழிய, மத்தபடி உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள உன்னை விட்டு விலகி போனது உனக்கு நல்லது தானே? அவங்க மட்டும் உன்னை இப்ப தப்பா புரிஞ்சுக்கலன்னு வெயி,
நம்ம எவ்வளவுதான் தலைகீழ் நின்று இருந்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து யாருமே உன்னை வேணாம்னு சொல்லி இருந்திருக்க மாட்டாங்கடி. குறிப்பா அந்த கருவாப்பைய மாப்பிள்ள இருக்கானே, லட்டு மாதிரி இருக்கிற ஒன்ன நிச்சயமா விட்டு கொடுத்துருக்க மாட்டான்டி. ஆமாண்டி, அவன் நேத்திக்கு உன்னை பார்த்ததுமே அத்தனை பேர் இருக்கோமேன்னு கொஞ்சம் கூட வெக்கப்படாம கருமம் அந்த வழி வழிஞ்சான். ஆமாமா, எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டு போல, நம்ம நினைச்ச மாதிரி என்னை விட்டு விலகி போயிட்டாங்க இல்ல. இத புரிஞ்சுக்க உனக்கு இவ்வளவு நேரம். ஏமா நான் விஸ்வ மாமா விரும்பினது, அவங்க வீட்டுல போய் தங்குனது இவங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சிருக்கும்? இன்னும் மாடி உனக்கு புரியல? வேற யார் மூலமா தெரிஞ்சிருக்க போகுது? எல்லாம் என்னாலதான்டி. ஆமாண்டி, நான் தான் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச 2 பேர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்தினேன். ஆமாண்டி கல்பனா, என்ன என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பன மாதிரி உன்னை யார் கையில வேணாலும் என்னால பிடிச்சு கொடுத்துட முடியுமா? நான் உன்னை பெத்து தாயா செடி. அம்மா, நீ எனக்கு அம்மாவை கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியல. அம்மா. ஐயோ கல்பனா, இரு இரு இரு, இதுக்கே இவ்வளவு எமோஷனல் ஆயிடாத. இன்னும் உனக்காக நான் பண்றதுக்கு என்னென்னலாமோ இருக்கு. இத பாருடி, உங்க அப்பா இதோட அடங்கிட மாட்டாரு. இன்னும் உனக்காக எத்தனை வரனெல்லாம் கொண்டு வர போறாரோ தெரியாது. அதையெல்லாமும் நான் இதே மாதிரி பிளான் பண்ணி ஆஃப் பண்ண வேண்டாமா? ஆமாமா, உன்னதான் நான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்கேன். உன் அம்மா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படாதடி. சரி வா, டைம் ஆகுது, வா சாப்பிடலாம். நான் ஒரு 2 நாளைக்கு ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கூத்து நடந்திருக்கு. ஏய், அவங்க யாருடா? உன்னோட ஒய்ஃப் தானடா? அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதா? உன்னை எவன்டா போய் துணி துவைக்க சொன்னது? எதுக்கடா போய் கரண்ட் கை வச்ச? சொல்லுடா, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற? அட்லீஸ்ட் இதுல கூட அவங்கள சந்தோஷப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறியா? ஏய், உங்க அம்மா தான் அவங்கள புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறாங்கன்னா நீயும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறியடா. தப்புடா விஸ்வா, ரொம்ப தப்பு. ஆமா, நீ யாரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யற? உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கா? ஏய், அது அவங்க பக்கத்துல இருந்திருக்கும் போது செஞ்சிருக்கணும்டா. இப்பதான் அவங்க இல்லல்ல, அப்புறம் ஏன் அப்படி நடந்துக்கிற? ப்ளீஸ்டா, யாரையும் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கான இதெல்லாம் செய்யல. நந்தினியை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான். புரியல. என்ன புரியல? 7th month பிரெக்னன்சில இருக்கா. என்னால முடிஞ்ச உதவி அவளுக்கு செய்யணும், அதுதான் செய்யல. அட்லீஸ்ட் அவளுக்கு உபத்திரமாவது இல்லாம இருக்கலாம்ல. அதனாலதான் என் வேலையை நானே செஞ்சுக்கணும்னு பார்த்தேன். அது தப்பாடா? உதவி பண்றேங்கிற பேர்ல பாவம் 2 மடங்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு. எனக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவளையும் பார்த்துக்க முடியாம படாத பாடுபடுறான். நேற்று மத்தியானத்துல இருந்து சரியான தலை சுத்தல் வாந்தி, தெரியுமா அவளுக்கு? கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறா. எனக்கு பரதாபமா இருக்கு பாக்குறதுக்கே. பாவம்டா, என்கிட்ட அதையெல்லாம் அவளுக்கு ஷேர் பண்ணவும் முடியல. என்னாலையும் ஆறுதலா 2 வார்த்தை பேச முடியல. என்ன வாழ்க்கடா, ஹாரிபிள் லைஃப். இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும்டா. தப்புதான், இப்ப புரியுது. அதுக்காக அவ கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியல என்னால. ஆமா மச்சான், இதுதான் விதின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இன்ஃபேக்ட் நேத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். பகல் நேரத்துல அட்லீஸ்ட் அவங்க அம்மா வந்து இங்க இருக்க சொல்லலாமா? கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. எனக்கு செய்ய வேண்டியது அத்தனையும் அவ செய்யறா, உயிரை கொடுத்து செய்யறா. என்னாலதான் திரும்ப எதுவுமே செய்ய முடியலடா அவளுக்கு. அட்லீஸ்ட் அவங்க அம்மா வந்தா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாக்குறேன். நல்ல யோசனை தானடா. நீ உடனே நந்தினி கிட்ட சொல்லி அவங்க அம்மா வர சொல்லி இருக்கலாம்ல. ஐயோ, நந்தினி கிட்ட இதை பேசவே கூடாது. ஏன்? வேண்டாம். புரியுதுடா, நீ அவங்க மேல அக்கறைப்படுறத எக்காரணத்தை கொண்டும் அவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற, அதானே? ச்சே, என்ன நிலைமைடா இது? சரி விடு. நாளைக்கு காலையில நீ என்ன பண்ணு, நேரா நந்தினி வீட்டுக்கு யதார்த்தமா போற மாதிரி போய் அவங்க வீட்டுல இதை கன்வே பண்ணி எப்படியாவது அவங்க அம்மாவை இங்க வர வைக்க முடியுமான்னு பாரு. பண்ணல. என்னடா மச்சான், இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? சரி, அதுக்கு இல்ல. எனக்கு இதுல இன்னொரு பிரச்சனையும் வரும்னு தோணுது. ஒருவேளை அவங்க அம்மா வரேன்னு ஒத்துக்கிட்டாலும் நாளைக்கு அவங்க வந்து போறது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா தெரிஞ்சாதானே? தெரியாத மாதிரி பாத்துக்கலாம், விடு. நாளைக்கு காலையிலேயே நான் நந்தினி வீட்டுக்கு போய் இதை பத்தி பேசுறேன், ஓகேவா?
தேங்க்ஸ். சரி நீ எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா போய் ரெஸ்ட் எடு. நான் உன்னை நாளைக்கு காலையில மீட் பண்றேன். ஓகே பைடா. டேய் நந்தினி வீட்ல பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே டேக் கேர். ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியாடி? நைட்டு தானே மாத்தினேன், அதுக்குள்ள இப்ப ஒரு வாட்டியா? மாலதி இங்க பாருமா, அப்பாக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா. இந்த தேங்காயை கொஞ்சம் உடைச்சி சட்னிக்கு ரெடி பண்ணிடுமா. அம்மா இந்த சேலையை மாத்தி கட்டிட்டு வரேம்மா. என்னடி இது, நேத்து ராத்திரி தானே புடவை மாத்தின, அதுக்குள்ள இப்ப மாத்திட்டு இருக்க? எல்லாம் உன் பேத்தி பண்ற வேலை. என்னமோ வாட்டர் டேங்க் திறந்து விட்டா போய்கிட்டே இருக்குமே, அந்த மாதிரி போயிட்டே இருக்கா. குழந்தைன்னா அப்படிதாண்டி இருக்கும். தவர் இத நீ சீக்கிரமா போய் ரெடி பண்ணு, நான் வேணா அதை அலசி எடுத்து வைக்கிறேன். சரி நீ இதை முடிச்சு போட்டு நான் பாத்துக்கிறேன். ஏய் அம்மா அவளை பாத்துக்கோமா. என்னடா இப்படி பண்ற, உட்காருடா உட்காருடா, செல்லம்ல உட்காருமா. வள்ளி என்ன ரெடி ஆயிடுச்சா? ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆயிடுங்க. இதத்தான் 10 நிமிஷமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், சீக்கிரம் ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடும். வள்ளி அது ஆயிடுச்சு. வாங்க முரளி. வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வள்ளி மாலதி யாரும் வந்திருக்கானு பாரு. முரளி வந்திருக்கு. சரிப்பா, நீங்க ஆபீஸ் கிளம்பும் போது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஆபீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்குப்பா. ஒரு காஃபி. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா மாப்பிள்ளை எப்படி இருக்கேன்மா. இருக்காரு? வாங்க. அது விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம விஸ்வாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க தம்பி? பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னங்க ஷாக் அடிச்சிருக்குன்னு சொல்லி பதட்டப்படாதீன்றீங்க? நந்தினி கூட இந்த விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லையே. இப்ப மாப்பிளைக்கு எப்படி இருக்குப்பா? அம்மா பயப்படாதீங்க. கரண்ட் ஷாக் அடிச்ச உடனேயுமே நந்தினி விஸ்வாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு இப்போ விஸ்வா நல்லா இருக்கான். என்ன முரளி இதெல்லாம் எப்படி நடந்தது? அது கர்ப்பமா இருக்கிற நந்தினிய கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு நினைச்சு தான் வேலையை தானே செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதனால துணி துவைக்கும் போது தண்ணி நின்றுடுச்சேன்னு சொல்லி ஈர கையோட மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கான். ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, மாப்பிளைக்கு இதெல்லாம் தேவையா? அவர் எவ்வளவு வசதியா வாழ்ந்தவரு, அவர் எதுக்கு போய் துணி எல்லாம் துவைச்சிட்டு இருக்காரு? தம்பி உண்மையிலேயே மாப்பிள்ளை இப்ப நல்லா தானே இருக்காரு? நல்லா இருக்கான்ப்பா. என்ன அவனால கையை தான் அசைக்க முடியல, அதுவும் 2-3 நாள் சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. நந்தினி தான் ரொம்பவும் கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பாவம் அவங்களுக்கு தான் வேலை ரொம்ப 2 மடங்கு ஆயிடுச்சு. அவங்க சாதாரணமா இருந்தா கூட பரவாயில்ல, கன்சீவ் வேற இருக்காங்களா, அவங்களுக்கு ஒத்தாசை கூட யாருமே இல்ல. அதனால எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வாந்தி மயக்கம்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. புரியுது தம்பி, இந்த மாதிரி நேரத்துல நாங்க யாராவது அங்க நந்தினிக்கு ஒத்தாசையா இருக்கணும் தான். ஆனா சூழ்நிலை சரியில்லையே. அது விஷயமா தாம்மா நானும் உங்ககிட்ட பேசி போலான்னு வந்திருக்கேன். இப்போ நீங்க சூழ்நிலை காரணம் காட்டி ஒதுங்கி இருந்தா சரியா வராது. இப்போ நீங்க எதை பத்தியும் யோசிக்காம அங்க வந்து நந்தினிக்கு ஒத்தாசையா இருந்தீங்கன்னா தான் நந்தினியால விஸ்வாவுக்கு இன்னும் ஒத்தாசையா இருந்து அவனை இன்னும் நல்லபடியா கவனிச்சுக்க முடியும். புரியுது தம்பி, மாப்பிள்ளையும் என் பொண்ணும் இந்த அளவுக்கு கஷ்டப்படும் போது நான் எதுக்கு மத்தத பத்தி எல்லாம் யோசிக்கணும்? இப்பவே அங்க வரணும் தான் என் மனசு துடிக்குது. அதை வச்சு சம்பந்தியமா என்கிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நான் வருத்தமே பட மாட்டேன். நான் வந்து போறத பத்தி மாப்பிள்ளையோட அம்மா மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டுட கூடாது இல்லையா? அதான். ஐயோ நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இது வரைக்கும் விஸ்வாவோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. என்ன காரணம்னு தெரியல, அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு விஸ்வாவே சொல்லிட்டான். அதனால நீங்க அங்க வந்து ஹெல்ப் பண்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பொண்ணுக்கு ஒத்தாசையா உங்களை அங்க வந்துட்டு போக சொன்னதே விஸ்வாதான். அப்படியா? என்ன தம்பி சொல்றீங்க? மாப்பிள்ளை அப்படி சொன்னாரு? உண்மையாவே அவன் தாமா சொன்னான். கொஞ்ச நாளைக்கு வேணும்னா நந்தினியோட அம்மாவை இங்க வந்து இருந்து அவளுக்கு ஒத்தாசையா இருக்க சொல்லுன்னு சொன்னான். என்ன இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு நந்தினிக்கும் அவங்க அம்மாக்கும் சொல்லாதன்னு சொன்னான்.
வேற வழி இல்லாம இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. புரியுது தம்பி. அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட சண்டை போட்டாலும் போடுவாங்க. அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. வள்ளி, இனிமே நாம தாமதப்படுத்த கூடாது. மாப்பிள்ளையே அவர்கிட்ட சொல்லியிருக்காருல்ல, நீ சீக்கிரமா உடனே புறப்படு, நம்ம போலாம். போகும்போது வழியில உன்னை அப்படியே இறக்கி விட்டு போறேன். ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது உன்னை கூட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ரெடி ஆகு. ரெடி ஆகிறதுக்கு என்னங்க இருக்கு? கிளம்ப வேண்டியதுதான். மாலதி, நீ குழந்தைய பாத்துக்கமா. தம்பி நீங்க வாங்க தம்பி. அம்மா நீ வா. நீ ஒண்ணு அங்க போக வேண்டாம்.